அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப் போவது யார்? வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன. திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம் போன்ற 6 தொகுதிகள் அடங்கியுள்ளது. இந்த 6 தொகுதிகளிலும் 2021 ஆண்டு மற்றும் 2024 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? அதிமுக, திமுக என்ற இரு கட்சிகளில் அதிக வாக்குகளை பெற்றவர்கள் யார்? வரும் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை குறித்து இந்த காணொளியில் நாம் காணலாம். இறுதியாக நடைபெற்ற 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணியின் வேட்பாளரான திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் 4,96,485 வாக்குகளை பெற்று 3,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு ராயபுரம் மனோ அவர்கள் 1,57,761 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்கள் 1,13,085 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதனி அவர்கள் 95,786 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள முதல் தொகுதியான திருவொற்றியூர் தொகுதி. இத்தொகுதியில் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் போட்டியிட்ட தொகுதி. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீமான் அவர்களும் போட்டியிட்ட தொகுதி என்பது கூடுதல் தகவலாகும். 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் KP சங்கர் அவர்கள் 88,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் 50,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 48,000 வாக்குகளை பெற்றிருந்தார். திமுக அதிமுகவை 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருந்தது. 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி 91,000 வாக்குகளையும், அதிமுக 33,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 19,000 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். இரு கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ளதால் இரு கட்சிகளும் சேர்த்து 52,000 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 39,000. சட்டப்பேரவை தொகுதியில் 38,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், நாடாளுமன்ற தேர்தலில் 39,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் இந்த தொகுதியில் திமுக முன்னிலை பெறுகிறது. ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதே போன்று அமமுகவின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தொகுதியாகும். 2021 ஆண்டு திமுக கூட்டணியின் சார்பில் எபினேசர் அவர்கள் போட்டியிட்டு 95,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக கூட்டணி 53,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் தலா 20,000 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் 42,000. 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி இத்தொகுதியில் 81,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக 39,000 வாக்குகளையும், பாஜக 17,000 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். இரு கட்சிகளும் சேர்த்து 53,000 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதிமுக திமுகவிற்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் 28,000. சட்டப்பேரவை தேர்தலில் 42,000 வாக்குகள் வித்தியாசத்தையும், நாடாளுமன்ற தேர்தலில் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தையும் திமுக பெற்று முன்னிலை பெறுகிறது. இத்தொகுதியிலும் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு ரயில் பெட்டி தொழிற்சாலை இருப்பதனால் அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ள தொகுதி. கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கு பெற்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. 2021 ஆண்டு இங்கு திமுகவின் சார்பில் RT சேகர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். 2024 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி 94,000 வாக்குகளையும், அதிமுக 27,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 22,000 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். இரு கட்சிகளும் சேர்த்து 49,000 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். அதிமுக திமுகவிற்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் 45,000. சட்டப்பேரவை தேர்தலில் 28,000. இந்த இரு தேர்தல்களிலும் அதிமுகவை விட திமுகவை முன்னிலை பெறுகிறது. இந்த தொகுதியிலும் கொளத்தூர் நாடாளுமன்ற தொகுதி.
கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக 3 முறை அத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் தற்போதைய முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் ஆதி ராஜாராம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள். மு.க. ஸ்டாலின் 1,05,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி 35,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருந்தார். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 95,000 வாக்குகளையும், அதிமுக 18,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 25,000 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். திமுக அதிமுக இணைந்து 43,000 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 52,000. சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது 70,000 வாக்குகள். இந்த தொகுதியிலும் திமுகவை முன்னிலை பெறுகிறது. நாம் தமிழர் கட்சி இங்கு 13,000 வாக்குகளை பெற்றுள்ளது. திருவிக நகர் தனி தொகுதி. இங்கு 2021ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் பி. சிவகுமார் என்ற தாயகம் கவி வெற்றி பெற்றிருந்தார். இவர் 81,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கல்யாணி 35,000 வாக்குகளை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் இளவஞ்சி 10,000 வாக்குகளையும், மக்கள் நீதி மைய கட்சியின் வேட்பாளர் 9,000 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். திமுக இங்கு 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக இங்கு 72,000 வாக்குகளையும், அதிமுக 17,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 15,000 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளையும் பெற்றுள்ளார்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 40,000. இந்த தொகுதியிலும் அதிமுகவை விட திமுகவே முன்னிலையில் உள்ளது. ராயபுரம் தொகுதி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவின் சார்பில் இரா மூர்த்தி 64,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுகவின் வேட்பாளர் ஜெயக்குமார் 36,000 வாக்குகளை பெற்றிருந்தார். ஜெயக்குமாரை விட ரா மூர்த்தி 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஜெயக்குமார் இங்கு 5 முறை போட்டியிட்டுள்ளார் தொடர்ச்சியாக. அதில் 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவின் அவைத்தலைவர் மற்றும் அமைச்சராக பணியாற்றியவர் ஜெயக்குமார். நாம் தமிழர் கட்சி 7,000 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 9,000 வாக்குகளையும், அமமுக 11,000 வாக்குகளையும் பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக 60,000 வாக்குகளையும், அதிமுக 24,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 12,000 வாக்குகளையும் பெற்றுள்ளார்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் 28,000. சட்டப்பேரவை தேர்தலிலும் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியிலும் அதிமுகவை விட திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் உள்ளார்கள். மேலே குறிப்பிட்ட 6 தொகுதிகளிலும் திமுகவே அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார்கள். கடைசியாக நடைபெற்ற 2 தேர்தல்களில் இந்த 6 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் இங்கு அதிகமான வாக்கு பதிவாகி உள்ளது. புதியதாக விஜய் அவர்களும் கட்சி தொடங்கியுள்ளார். இவரும் அதிக வாக்குகளை பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் வடசென்னை தொகுதி திமுகவிற்கு சாதகமாக உள்ளது. நன்றி.